என்ன திவ்யா, என்ன சமையல் இன்னைக்கு? கிரேவி. என்ன கிரேவி? காடை. காடை கிரேவியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன அழகா மரத்தடியில உட்காந்துட்டீங்க உங்களுக்கு. என்ன மதிய சாப்பாடா காலை சாப்பாடா? மதிய சாப்பாடு. மதிய சாப்பாடா? காலை சாப்பாடு முடிச்சிங்களா? இதான் சாப்பாடு. இந்த கப்பத்துக்கு காலை சாப்பாடு தான் இது. ஓகே. சாப்பாடு செய்ய தெரியுமா? கிரேவி செய்ய தெரியுமா? சொல்லலாம் சொல்லலாம். கடுகா? நெக்ஸ்ட் வெங்காயம். பச்சை மிளகா. எத்தனை பச்சை மிளகா போடுறா? அப்படியே காம்போட போடுறீங்க. 1 2 3 5 6 இருக்கா? 7 காரமா இருக்குமே. அப்படியே நல்லா இருக்கும். ஐயோ, அப்படியே வதக்கின பிறகு அப்படியே எடுத்து அப்படியே மாங்காய் கூட போடலாம். அது என்னது மாங்காவா? பூண்டு கொத்தரி. இதையே விட்டா கோழி மேய்ஞ்சிடும். அதாவது மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு பார்த்துருக்கோம். ஆனா காடை கிரேவிக்கு மாங்காய் போட்டு இப்போ திவ்யா செஞ்சுதான் பார்க்கணும். நான் கூட போட்டுக்க மாட்டேன் மாங்காய். அம்மா ஃபார்முலா வந்து உங்க அம்மாவுடைய ஃபார்முலா செய்யறதா நீ. வெங்காயம் எப்படி மாறணும்? பொன்னிறமா. அது கூட பச்சை மிளகா கூட நல்லா வெடிஞ்சு பொன்னிறமா அது ஒரு இப்படி தண்ணியாட்டம் இன்னும் சுத்தா இருக்கும். எங்க அம்மாவோட எங்க அப்பாவோட ரெசிபி தான் அதிகமா சாப்பிடுவேன். ஆமா, சும்மா அப்படி எண்ணெயில போட்டு வேற கடுகுலாம் போட மாட்டாரு. அப்படியே கறி தூக்கி போட்டு கடுக்க ஆரம்பிச்சிருவாரு. காமி காமி கறி கறி காமி. காடை அப்படியே முழுசு முழுசா போட்டிருக்கீங்களா? திருத்துக்குள்ள ஒவ்வொன்னு அங்க ஒண்ணு கறி தூக்குது, இங்க ஒண்ணு வெங்காயத்தை தூக்குது, இங்க ஒண்ணு தக்காளி தூக்குது. சாப்பிடும் போது பாக்கணும், புள்ளியே சுத்திட்டே இருக்கும். அதுக்கு கொம்பு வச்சா கூட போவாது. கொத்தி விடுவோம் மறுபடியும். தக்காளி தக்காளி போடுறேன் பாத்துங்க. மிட்டாயா உப்பு போடுறது. சரி சரி குச்சிரி தேவையான அளவு கொஞ்சமா உப்பு. ஓகே. அவர் தக்காளி சட்னி நேற்று ஊத்துற மாதிரி ஆயிடும். பண்ணீங்கன்னா நான் யாருக்கிட்டே சொன்னதே இல்லை. மிளகாலாம் அப்படியே அந்த இது காம்பால போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கும். பச்சை மிளகா அப்படியே பிடிச்சி சாப்பிடுறீங்களா? எங்க அம்மாக்கு அதுக்கு மேல பிடிக்கும். ரொம்ப சேட்டை பண்ண அப்படியே புடிச்சு போட்டுறாரு. சிக்கன் சில்லி என்ன திவ்யா எல்லாம் தண்ணி எண்ணெயவா? அது தக்காளியோட தண்ணியும் எண்ணெயும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி அதிகமாயிடும். இப்ப கறி போடும் போது தண்ணி போட மாட்டேன். ஏன்னா கறியில வர தண்ணி அப்படி அழகா கொதிக்க ஆரம்பிச்சிடும். காடை எப்படி என்ன டேஸ்ட் இருக்கும்? கோழிக்கறி டேஸ்டா இருக்குங்களா? ஆமா, பஞ்சாட்டா இருக்கும். தக்காளியுமா இருக்கும்.
கறி போட்டுடலாம். கறி 2-3 தண்ணியில நல்லா அரிசி. தண்ணி போடவே வேணாம். அந்த கறியில இருக்க கருத்து அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும். மஞ்சள். ஓகே. குழம்புல குழம்பு தண்ணி விடுதா? அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். மிளகாத்தூள் நெய் மாதிரி இல்ல? ஆமா, கறியோட எண்ணெயும் குழம்புல போட்ட எண்ணெயும் வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே காரம் செஞ்சிருக்கியா திவ்யா? செஞ்சிருக்கியா? கறி தண்ணியில வேக ஆரம்பிச்சிடும். நம்மளும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கறியில வர தண்ணி விட்டா அப்படியே அதுலயே கறியிலே. இப்ப காரம் அதுக்கு என்ன பச்சை மிளகா போதுமா? பச்சை மிளகா போதுமா? குழம்பு தூளம் போடுவேன். போடுவியா? ஆமா, கொஞ்சம் தண்ணி. ஏகாதேசி இருக்குல்ல, தண்ணி வந்து வேகறதுக்கா கொஞ்சம்? ஆமா. இப்ப ஏகாதேசி பூண்டை கரெக்டா அடுக்க வச்சு அது மேல மாட்டுக்குன்னு ஒரு பொறைய போட்டுக்கின்னு நம்ம காய்ச்சி போடலாம். ஆச்சி மசாலா காரத்துக்கா? கையிலே அறுத்துக்கா? ஒண்ணு பட்டி அப்படியே முயசா? காரசாரமா இருக்கும் போது. 20 ரூபாய் பாக்கெட் 10 ரூபாய் பாக்கெட் போட்டா போதும். கொதிக்கு எண்ணெய் வந்துனே இருக்குல்ல? அந்த பக்கத்துல இருந்து நான் குக்கர் பக்கமே போறதில்ல, பயம். அப்பா வாசம் வருது. இந்த மசாலா போட்ட பார்த்தா வாசம் வருது. எண்ணெய் விட கிட்ட வந்து காமிக்கிறோம் பாரு. திவ்யாவோட காடை ஃப்ரை. ஐயோ தச்சு விட்டுற போறேன் நானு. என்ன விடுறாங்க? நீங்க வந்து நான்வெஜ் எல்லா நாளும் சாப்பிடுவீங்களா? இது 2 வாரம் ஆயிடுச்சு. அப்படியா? இன்னைக்கு அப்பா காசு பாட்டுல பறக்கணும், இரும்பு பறக்கணும். நான் வந்து அட்டை பறக்க போயிருந்தேன். அப்படியா? அட்டை வந்து இந்த 2 வீடு பசங்க, நானு அங்க 2 வீடு, மொத்தம் 600 ரூபாய் இருந்துச்சு அட்டையே. அங்க 200 ரூபாய், அங்க 200 ரூபாய், எனக்கு 200. ஷேர் பண்ணுவீங்களா? ஏன்னா ஒன்னா தானே போட்டோம் நாங்க. 600 ரூபாய் வந்துச்சா? அங்க 200, அங்க 200, எனக்கு 200. வண்டிக்கு பெட்ரோலுக்கு வந்து 50 ரூபாய். தண்ணி கொஞ்சம் ஆட் போட்டு அவ்வளவுதான். இனிமே இப்ப வந்துட்டாக்கா எடுத்துட வேண்டியதானா? கறி நல்லா அந்த தண்ணிக்குள்ள அமுட்டு வேக வேக அதுவும் நல்லா வேக. அப்படியே கரண்டி வெத்துக்கா? அப்படி நல்லா வெந்திருக்க. ஓகே திவ்யா, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, பக்காவா முடிஞ்சாச்சு. எனக்கு கொஞ்சம் கிரேவியா செய்யலாம், ஆனா சாப்பாடு கட்டலமா பத்தாது. அதனால கொஞ்சமா இப்படி எடுக்கலாம். அந்த ஆறாரம் இன்னும் கெட்டியாயிடும். ஓகே திவ்யா, சமையல் எல்லாருக்கும் உங்க ஆடியன்ஸ் எல்லாம் கூப்பிடு சாப்பிடறதுக்கு. வாங்க எல்லாரும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க. எனக்கு வெளியே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துருங்க. வீட்டுல தாராளமா சூப்பரா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் தெரியும்,
சூப்பரா என் கையாலேயே அவனை நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இங்க இந்த குழம்பு இப்படி செஞ்சு ஒரு அரைக்கரப்ப கூட செஞ்சு சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு தெம்பா இருக்கும். நம்ம 100 வருஷம் நோய் நொடி இல்லாம நம்ம நல்லா இருப்போம். அப்படி மூடி வச்சா அந்த கொத்தமல்லி ஸ்மெல் வந்து அப்படியே கறியில போயிடும். நம்ம தம் பிரியாணி போடுவாங்கல்ல அதே மாதிரி தான். ஓகே, நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சூப்பரா காடை கிரேவி செஞ்சு காமிச்சேன். ஒரு சாப்பிட நாளைக்கு நீங்க மறக்காம வந்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பாய். பாய்.